மதுரை வந்துட்டு சீன் சாப்பிட உட்காந்து பொங்கல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு முடியுது இல்லைல்ல டிசம்பர் பூ தானே இதில் இப்போ பார்க்க முடியுது. ஃபுல்லாக மதுரையோட நகைக்கடை வீதியா. இங்கே இருக்கிறதெல்லாம் ஜுவல்லரி ஷாப். இந்த தெரு ஃபுல்லும் ஜுவல்லரி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதி மதுரை மீனாட்சி அம்மனோட நேர் வாசல். ஸோ இங்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஜனம் பயங்கரம் இன்னைக்கு. இதான் ஃபேமஸ் ஜிகர் தண்டா. ட்ரை பண்ணி பார்ப்போமா நம்ம? இந்த சாரம் இருக்கிறது வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகுமா. ஸோ இப்போ வந்து வெளியில இருந்து போட்டு காட்ட போறீங்க. ஆள் போட்டோம் அவங்க மேல எதுவும் விடாம இருந்தா சரி. இப்போ போடுங்க பார்ப்போம். போடுவா ஜி. உடையான்னு சொல்லிடுறேன். உங்க முன்னாடியே கண்ணு முன்னாடியே டெஸ்ட் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. இருக்க பாசி எல்லாம் பாத்தீங்கன்னா 6 ரூபாய், 7 ரூபாய், 5 ரூபாய்ல இருந்து 10 ரூபாய் வரைக்கும் இருக்கு. சரி, நம்ம இன்னைக்கு மதுரை வந்தோம். மதுரையில நமக்கு வந்து பெரிய விருந்தே கிடைச்சிருக்கு. எனக்கு புதிய ஃப்ரெண்டும் கிடைச்சிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க வீட்டுல தான் சாப்பாடு. என்ன பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல். சூப்பரான சமையல். சூப்பரா. அதனாலதான் கம்மி. நீங்க வர்றது தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ரொம்ப வெரைட்டிஸ் ரெடி பண்ணிருக்கோம். இதுவே தடை மூடலா இருக்கு. இதுக்கு அடுத்தது பாயாசம். அதாவது சாப்பாடு சாப்பிட்டாச்சு, அதோட முடியாம மதுரைக்காரங்கன்னா மதுரைக்காரங்கம்மா, பாசக்காரங்கன்றது. இது காமாட்சி விளக்கு, இது மீனாட்சி விளக்கு. உங்க வீட்டுக்கு எந்த விளக்கு வேணும், உங்க வீட்டுல எந்த விளக்கு இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது என்னது கண்ணு? இது தென்னங்குருத்து. தென்னங்குருத்தா? உடம்புக்கு நல்லது இது. ஓகே. நீரடப்பு, குறுக்கு வலி, கண் பார்வைக்கு நல்லது, நரம் தளர்ச்சி, மொழி வலி, மொட்டி, குறுக்கு வலி, அதாவது ஜாயிண்ட் வலி, எல்லாத்துக்கும் நல்லதுமா. மதுரை ஸ்பெஷலா? மதுரை ஸ்பெஷலா? ஆமா, இது வந்து இங்க நிறைய கிடைக்கும். வாழைப்பழம் இல்ல, இது கோகனட். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு இந்த இளநீ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இப்போ வந்து வெளியில இருந்து போட்டு காட்ட போறீங்க. ஆள் போட்டோம் அவங்க மேல எதுவும் விடாம இருந்தா சரி. இப்போ போடுங்க பார்ப்போம். போடுவா ஜி. உடையான்னு சொல்லிடுறேன். உங்க முன்னாடியே கண்ணு முன்னாடியே டெஸ்ட் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. இடியா வேணாம், வேணாமா? நீ கொடுங்க. உடையல பாருங்க. நீ கொடுங்க. நீங்க ஃப்ரண்ட் பேக் பார்க்கலாம். பாருங்க, ஒரு டேமேஜும் இல்ல. பப்ளிக் கேக்குறாங்க, கீழே பட்டப்போ உங்களுக்கு வேண்டாமா? அக்கா கேட்டாங்க. அதாவது டெஸ்டிங்காக உங்களுக்கு நான் காரணம் சொன்னேன். கம்மியா தரனால பொருளோட குவாலிட்டி மட்டமா இருக்குன்னு நினைப்பாங்க. அது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். அது டெஸ்டிங்காக தான் காட்டுனது. அதனால தான் சென்னையில இருந்தே வந்திருக்காங்க கஸ்டமர். நம்ம வீடியோல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம கடையில கஸ்டமர் நிக்கிறாங்க, அவங்களே பார்க்கலாம். ஆமா, உள்ள எவ்வளவு பேர் நிக்கிறாங்க. குவாலிட்டியா தரனால தேடி வருவாங்க. நான் பயந்தானே நிஜமா கீழே விழுந்தா உடஞ்சிருமா அப்படின்ட்டு. ஆனா உடையில அப்படியே கல்லு மாதிரி நின்றுது. சூப்பர். நம்ம முதல்ல பார்க்க போறது என்ன ப்ராடக்ட் மேடம்? இங்க இருக்க பாசி எல்லாம் பாத்தீங்கன்னா 6 ரூபாய், 7 ரூபாய், 5 ரூபாய்ல இருந்து 10 ரூபாய் வரைக்கும் இருக்கு. 5ல இருந்து 10. 5 ரூபாய்ல இருந்து 10 ரூபாய் வரை இருக்கு. இங்க இருக்க மாடல்ஸ் எல்லாமே. ஓகே. 7 ரூபாய்க்கு வாங்கிட்டு 10 ரூபாய், 15 ரூபாய், 20 ரூபாய் லாட் வரை நீங்க 20 ரூபாய் லாட்ல கூட போடலாம். அந்த பாசி எல்லாமே 20ல கூட போகும் இது. ஆமா, அவ்வளவு அழகா ஃபேன்சியா இருக்கு இதெல்லாம். ஆமா, எல்லாம் உங்களுக்கு இதுல எல்லா கலர்ஸுமே வந்துரும். ஒரு டிசைன் எடுத்துட்டீங்கன்னா 7 கலர்ஸ் 8 கலர்ஸ் வரை இருக்கும். ஒரு வரல 10 கலர் வரை இருக்கும். ஓகே. இது நம்மளே பண்றதா இல்ல வாங்குறதா? இல்ல நம்மளே எல்லாமே ஓன் ப்ராடக்ட். நம்ம எல்லாமே சைனால இருந்து பர்ச்சேஸ் பண்ணி எல்லாமே நம்ம ரெடி பண்றது. ஓகே. சோ எல்லாமே வாங்கி இது பீட்ஸ்லாம் நீங்க வாங்கி நீங்களே தான் ரெடி பண்றீங்க. ஓனா ரெடி பண்றது. அதனால இந்த கம்மியான ரேட் கொடுக்க முடியுது. சோ நம்ம இன்னைக்கு மதுரை வந்தோம். மதுரையில நமக்கு வந்து பெரிய விருந்தே கிடைச்சிருக்கு. எனக்கு புதிய ஃப்ரெண்டும் கிடைச்சிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க வீட்டுல தான் சாப்பாடு. என்ன பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல். சூப்பரான சமையல், சூப்பரான சாப்பாடு, எதிர்பார்க்காத சாப்பாடு, சூப்பர் டேஸ்ட். கட்டாயம் இது வந்து நீங்க எந்த ஹோட்டல்ல போனாலும் இப்படி ஒரு சாப்பாடு
கிடைக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு மீன் குழம்பு ருசி, அந்த அளவுக்கு மீன் வறுவலும் சரி டேஸ்ட். ஸோ கட்டாயமாக இது பண்ணணும்னு தோணுச்சு. அதனால ஒரு நிமிஷம் வருவீங்களா? இவங்க தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு நியூ ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். ஸோ அவங்களோட குக்கிங் தான் இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்றோம். சூப்பரா இருக்கு. அதனாலதான் நீங்க வர்றது தெரிஞ்சிச்சா இன்னும் ரொம்ப வெரைட்டிஸ் ரெடி பண்ணிருக்கோம். இதுவே டபுள் போடலா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுவே டபுள் போட சூப்பர் டேஸ்டா இருக்கு. ஆக்சுவலா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இன்னைக்கு நீங்க வரைய ஒர்க் இருக்கு, ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்கு, ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு. அதுவே எங்களுக்கு பிரமாதமா இருக்கு இல்ல. மீன் குழம்பு இவ்வளவு டேஸ்டா எதிர்பார்க்கல. சரி டேஸ்ட், சரி டேஸ்ட். அதனாலதான் நான் vlog பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க கூட தேங்க்யூ so much. நீங்க எப்ப நீங்க மதுரை வந்தா வீட்டுக்கு வந்துருங்க. தேங்க்யூ. அடுத்தது பாயாசம். அதாவது சாப்பிட்டாச்சு. அதோட முடியாம மதுரைக்காரங்கன்னா மதுரைக்காரங்கம்மா பாசக்காரங்கன்றது கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் அதை அனுபவிக்கிறேன். அதாவது மதுரைன்னா பாசத்துக்கு பேர் போடுவாங்கன்றது நம்ம மதுரை சீரீஸ்ல நிறைய ஒண்ணுன்னா சொன்னோம். அதுல மதுரைக்காரங்க பாசக்காரங்கன்றது ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க பேர் மகாலட்சுமி. பேருக்கு ஏற்ற மாதிரி ஆளு அப்படியே வாரி வாரி கொடுக்குறாங்க அன்பை. என்னால முடியல, நிஜமாதான் முடியல. என்னால சாப்பிட்டதே முடியல. இதுல வேற பாயசத்தை வேற சாப்பிடுன்றாங்க. கலரே எம்மியா இருக்கு பாருங்க, திக்னஸ் பாருங்க. and she is a baker also. அவங்க நல்லா அழகா ப்ரௌனிஸ்லாம் பண்ணுவாங்க. அப்பா என்ன டேஸ்ட்! இனிப்பு எம்மி, பாயசம் எம்மிங்க. இது நான் உங்ககிட்ட சாப்பிட்டு பாருங்க. கமெண்ட்ல கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்களே எனக்கு விருந்து கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 2 குட்டீஸ். என்ன பண்றீங்க நீங்க? என்ன படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். இவங்க 2 பேரும் இவங்களோட வருங்கால வாரிசு. சூப்பரான ஃபேமிலி. ஸோ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதனால காட்டுறேன். ஹாய் சொல்லுங்க. ஹாய், தேங்க்யூ சொல்லுங்களா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. இதுதான் அந்த குட்டி மீனாட்சி விளக்கா? ஆமா. ஓகே பாருங்க, ஸ்டாச்சுவோட தீபம் வந்துடுது. தெரியுதுங்களா எவ்வளவு அழகா இருக்கு. இது காமாட்சி விளக்கு, இது மீனாட்சி விளக்கு. உங்க வீட்டுக்கு எந்த விளக்கு வேணும், உங்க வீட்டுல எந்த விளக்கு இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்க வீட்டுல இருக்க விளக்கு எங்க வாங்கினீங்கன்னு சொல்லுங்க. சரி, அப்ப நான் உங்களுக்கு காமாட்சி விளக்கும் மீனாட்சி விளக்கும் 2மே காட்டியிருக்கேன். ஓகே, இது என்ன ரேட்டு? இது 700 வரும். அவ்வளவுதானா? ஆமா. ஓகே, இது என்னது கண்ணு? இது தென்னங்குருத்து. தென்னங்குருத்தா? உடம்புக்கு நல்லது இது. ஓகே, இதுல ஓலை இருக்கா? இல்ல, நம்ம தென்னை மரம் இருக்குமா, அதுல இருந்து உரிச்சு உள்ளுக்கு இருந்து எடுத்தது உடம்புக்கு நல்லது. எதுக்கு நான் சாப்பிட்டா நல்லது? எதுக்கு? நீரடப்பு, குறுக்கு வலி, கண் பார்வைக்கு நல்லது, நரம் தளர்ச்சி, மொழி வலி, மொட்டி, குறுக்கு வலி, அதாவது ஜாயிண்ட் வலி எல்லாத்துக்கும் நல்லதுமா. எந்த டைம்ல எல்லாம் சாப்பிடலாம்? எப்போ வேணாலும் சாப்பிடலாம். இந்த டைம் தான் சாப்பிடணும் அப்படி எதுவும் இல்லையா? மழை வந்தாலும் சாப்பிடலாம், வெயில் அடிச்சாலும் சாப்பிடலாம். ஓ, இது எவ்வளவு? மினிமம் ஒரு பீஸ் 30 ரூபா. 30 ரூபா. காஃபி குடிச்சு சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அப்ப நான் சின்ன பீஸை வைக்கணும். நான் இப்பதான் காஃபி குடிச்சேன், சாப்பிட்டு ஏதாவது ஆகுமான்னு கேக்குறேன். என்ன வேணாலும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, ஃப்ரீ ஆயிடும். ஓ, அப்படி. மதுரை ஸ்பெஷலா அண்ணன்? இது மதுரை ஸ்பெஷலா? ஆமா, இது இங்க நிறைய கிடைக்கும். அண்ணன் ரெகுலரா நம்ம கடை வாசல்ல இருப்பாங்க. வேணா நம்ம கடை வாசல்ல தான். காலையில இருந்து இருப்பாரா எப்படி? இல்ல, ஈவினிங் தான். ஈவினிங்ல தான், ராத்திரியில தான். எனக்கு ஒரு பீஸ் போதும். எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அவ்வளவு வேஸ்ட் பண்ணிட கூடாதுல. இவ்வளவு மருத்துவ வேலி உள்ள ஐட்டம் சொல்றீங்க. சாப்பிட்டு பாப்போமா? அதான் வாழைப்பழம் இல்ல, இது கோகனட்.
நல்லா இருக்கு. தட்டி பாத்து நல்லா இருக்கு. இந்த இளநியோட உள்பாகம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி கற்கற்கற்குன்னு கடிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா டேஸ்டா இருக்குது. ஸோ டேஸ்டி, எம்மி அண்ட் ஹெல்த்தி. எல்லாரும் வரும்போது மதுரையில இது வந்து ஒன்ஸா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய மெடிக்கல் வேல்யூ இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ மஸ்ட் ட்ரை திஸ் ஒன் இன் மதுரை. மாத்திரையோட பவரானது. இப்படி உங்களுக்கு 10 பிரச்சனை இருக்கும் உங்க உடம்புல. கல்லடப்பு, குடல் புண்ணு, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, குறுக்கு வலி, கண்ணு கூட டும்மா தெரியுது, மங்களா தெரியுது அப்படின்னா அதுல எது அதிகமா உங்களை தொந்தரவு பண்ணுதோ அதை வந்து கண்டிக்கும். எத்தனை வாட்டி சாப்பிடணும்? ஒரு வட்டம் சாப்பிட்டா போதும். ஒரு வட்டம் சாப்பிட்டா போதுமா? எல்லாம் சரியாயிடும். அன்னைக்கு இப்ப என்ன பிரச்சனையோ அது தெரியும். சரியாயிடும். இது நமக்கு தெரியாத விஷயம். தேங்க்யூ. அல்சர் வந்து மெயின் அல்சர் இருக்காது. அல்சருக்கு கேட்கும். அதான் சூட ரொம்ப குறைச்சு பண்றீங்க இல்லையா? ஆமா. எவ்வளவுங்க? அவர் நிறைய லிஸ்டா சொல்றாரு. இருங்க, நானும் 2 வியாபாரம் பாத்துக்கிறேன். தேங்க்யூண்ணா. சுகர் கூட கேக்குமாண்ணா? ஆமா, சுகருக்கு நல்ல. இதுதான் அந்த விஷயம். அது இதெல்லாம் நம்ம நிறைய பேர் சென்னை சிட்டில பார்த்துருக்க மாட்டோம், சாப்பிட்டுருக்க மாட்டோம். இதெல்லாம் இங்கெல்லாம் தான் கிடைக்கும். கிடைச்சிங்கன்னா வாய்ப்பை தவற விடாம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூண்ணா. பார்ப்போம். இது உங்க மதுரை கறி தோசையா? ஓகே ஓகே, டன் டன். கறி தோசையில் இங்கே பாருங்க, ஃபுல்லாக மட்டன். கறி தோசைனா மட்டனு, முட்டை அப்படி இருக்கும். வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா சூடாக இருக்குது. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்.